நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18-19. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். சாலமோனுடைய ஞானம் இதுல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ரெண்டு விதமாக இருக்க முடியும். 18ஆம் வசனத்தின்படி, நான் நீதிமானாயிருப்பேனானால் காலையில் உதயமாகி நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். மாறாக நான் துன்மார்க்கனாய் இருந்தால் என்னுடைய பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்தகாரம், இருள், முடிவில் அது காரிருள். அந்தி பொழுது, மாலை, சூரியன் இல்லை, அப்புறம் இருட்டு, அப்புறம் கும்மிருட்டு, காரிருள். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய பாதையை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ரட்சிப்புங்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படி சொடக் போடுற நேரத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகம் போவேன் அப்படின்னு சொல்றது இல்லை. வேதத்தை அறிந்தவர்கள் அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு பாதை. அந்த பாதைக்கு வாசல் ஒன்று இருக்கு, ஆரம்பம். அப்புறம் வாசல் வழியாய் நுழைஞ்சா ஒரு பாதை இருக்கு. அப்புறம் பாதையின் முடிவில் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. அப்போ ஒரு வழி, அந்த வழிக்கு ஒரு வாசல், அந்த வாசல் வழியாய் ஒரு பாதை, அந்த பாதையின் முடிவு ஒன்று. நான் நீதிமானாய் இருந்தால் என்னுடைய பாதை நாளுக்கு நாள் காலையில் உதித்து அது வளர்ந்து, அதாவது வெளிச்சம் அதிகமாகி சுள்ளுன்னு நடு உச்சி வெயில்னு சொல்கிறாங்களே, அது வரைக்கும். அப்போ நான் ஒளியாகவே இருக்கிற நித்தியமான கடவுளோடு, கர்த்தரோடு, தேவனோடு போய் சேர்ந்து விடுவேன். நான் ஜாக்கிரதையா இல்லை, நான் அக்கிரமக்காரனாய் துன்மார்க்கனாய் இருந்தால் அது நாளுக்கு நாள் இருண்டுகிட்டே போகும். கடைசியில் அது காரிருள். அப்புறம் என்னுடைய வாழ்க்கை தேவனை விட்டு இருளில், தேவன் இல்லாத இடத்துக்கு பேர் தான் இருள், டார்க்னஸ். தேவன் ஒளியாக இருக்கிறார். இதை நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டு வார்த்தையில், முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையோடு சம்பந்தப்படுத்த விரும்புகிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம். யோவான் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல்
வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின்னாக செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். இதுல ஆண்டவர் எவ்வளவு ஞானமாய் சிறு பிள்ளைகள் கூட விளங்கி கொள்ளக்கூடிய விதமாய் போதிக்கிறார். ஆட்டு தொழுவம், அதுக்கு ஒரு வாசல். அந்த வாசலை ஒருவன் காக்கிறவனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன், 3ஆம் வசனம். அந்த வாசலை காக்கிறவன் மெய்ப்பன் வந்தவுடனே வாசலை திறக்கிறான். மெய்ப்பன் உள்ளே போகிறான். அந்த மெய்ப்பன் ஒவ்வொரு ஆடையும் பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அப்போ இதுல ஒவ்வொன்றையும் நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறணும். ஆட்டு தொழுவத்துக்கு ஒரு வாசல் இருக்கு. வாசல் வழியாய் நுழையாமல் பக்க வழியாய் அல்லது வேறு வழியாய் வருகிறவன் யார்? 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். வாசல் காக்கிறவன் யார்? பிதா. இயேசுதான் மேய்ப்பர். மேய்ப்பர் வந்த உடனே வாசலை காக்கிறவர் தேவன் திறக்கிறார். இப்போ திருடன் வந்தா வாசல் காக்கிறவர் திறப்பாரா? அவன் என்ன செய்வான்? கள்ளத்தனமா ஆட்டு தொழுவத்துக்குள்ள எப்படி நுழையலாம் அப்படின்னு பக்க வழியா நுழைஞ்சு ஆட்டை திருடிட்டு போயிடுவான். ஆனா நல்ல மேய்ப்பன் போன உடனே வாசல் காக்கிறவர் பிதா திறந்து விடுவார். நல்ல மேய்ப்பன் உள்ளே நுழைவார். உள்ளே நுழைந்து எல்லா மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்ட உடனே எல்லா ஆடுகளும் வெளியே வரும். ஒரு சில ஆடுகள் அது பாட்டுக்கு தூக்கத்திலேயோ அல்லது வேற பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா பேர் சொல்லி கூப்பிடுவான். அப்படிதான் எழுதியிருக்கு. அப்போ ஆவிக்குரிய அர்த்தம், நம்முடைய பெயர்கள் எல்லாம் வேத புஸ்தக, அதாவது பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம்னு ஒன்று இருக்கு. அப்ப ஆட்டுக்குட்டியானவர், ஆடுகளை மேய்க்கிற நல்ல மேய்ப்பர், நம்முடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் அறிந்திருக்கிறார். அவர் தன்னுடைய புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ரேஷன் கார்டில் என் குடும்ப பெயர் பூரா இருக்கும். இது யாருன்னு கேட்டா இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள். ஓட்டு போட போனா ரேஷன் கார்டு, பிள்ளைகளுடைய பெயர். அதே போலதான் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில்
ஆட்டுக்குட்டியானவர் வைத்திருக்கிற புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார், பிதா எல்லாரையும் விட பெரியவர், அந்த பிதா வாசல் காக்கிறவர், அவர் நல்ல மேய்ப்பனை மட்டும்தான் உள்ளே விடுவார். ஆனால் நமக்கு வர வேண்டிய உணர்வு அல்லது வெளிச்சம் என்னன்னா, 10ஆம் வசனத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். அப்போ நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இயேசு இருக்கிறார். அவர் நமக்கு முன்னாடி போகிறார். அவர் சத்தம் கேட்டு அவர் பின் செல்லுகிற ஆடுகளாய் நாம் இருந்தோமானால் நாம் பாதையில் வழிதப்பி போகாமல் அந்த நம்ம இப்போ பாடின பாட்டின்படி புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே போய் டெஸ்டினேஷன், முடிவை, கர்த்தருடைய சமூகத்தை, பிதாவின் வலது பார்சத்தை பத்திரமாய் அடைந்து விடுவோம். அல்லேலூயா. இப்போ லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, இங்கே லூக்கா இந்த 15ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை அவர் ரெக்கார்ட் பண்ணுறார். ஒவ்வொன்றிலையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. நாம் இப்போ அங்கே ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க, அவருடைய சீஷர்களும் இருக்கிறாங்க. இதோ இப்போ நீங்கள் மீட்டிங்கில் உட்காந்துருக்குறீங்க, இங்கிட்டு 10 பேர், இங்கிட்டு 10 பேர், நாம் எல்லாரும் சபையில் உட்காந்துருக்குறோம். நாம் யாரு? சீஷர்கள். அது இல்லாமல் இங்கே என்ன எழுதியிருக்கு? சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிசேயரும் வேதபாரகரும் இருக்கிறாங்க. அப்ப நாம எப்படி இருக்கணும்? இயேசுவின் சீசன்னா இப்ப நம்ம பாட்டின பாடுபடி அவர் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிற சீசர்களாக இருக்கணும். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிற மாதிரி. ஆனால் இரண்டு பக்கமும், ஒரு பக்கம் ஆயக்காரரும் பாவிகளும் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பரிசேயர்களும் வேதபாரர்களும் இருக்கிறாங்க. இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய பேக்ரவுண்ட். அப்போ அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். 3 உவமைகளை சொல்லுகிறார். முதல்ல 4ல இருந்து பாருங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இதில் ஒவ்வொரு வார்த்தையிலையும் நாம் ஆவியானவரால் போதிக்கப்பட்டாதான் நமக்கு நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறேன். 7வது வசனத்தில் நீங்கள் சிந்திக்கணும். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். மனம் திரும்ப அவசியமில்லாத ஒரு மனுஷன் இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இப்போதான் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம தியானிச்சோம். நீதிமான் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் கெட்டுப்போனார்கள். அப்போ ஆண்டவர் மனம் திரும்ப அவசியமில்லாத, அல்லது நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ எப்ப எல்லாம் நான் நீதிமான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா, நான் ஏற்கனவே கெட்டு போனவன், என்னை குறித்த அறிவே எனக்கு இல்லை, நான் நீதிமான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியாப்பா நீ நீதிமானா? அப்போ உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் பாவிகளை ரட்சிக்க வந்தவன், பாவிகள் மனம் திரும்பட்டும். ஆண்டவருடைய ஞானம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எப்போ எந்த நாள்லையும் நம் வாழ்நாள் முழுவதும் நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியமில்லாத மனுஷன் வந்துட்டோம்னு சொன்னான், என்னிடத்துல எந்த குறையும் இல்லை. நான் அந்த அபாயம் எப்போ வருது? மற்றவர்களை பார்க்கும் பொழுது. நான் நீதிமான், நீ பாவி. உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, நீ நீதிமானா? அப்போ உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பாவியோடு நான் பேசி அவனை நான் ரட்சிக்கிறேங்கிறார். சரி, இந்த ஆடு எப்படி இது வழிதப்பு போச்சு? ஆடுகளுடைய சுபாவம் நமக்கு தெரியணும். ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார் தான், ஆடுகள் பின் செல்லுகிற ஆடுகள் தான். ஆனால் கிராமத்து பாசையில் பராக்கு பார்த்துக்கிட்டு நடக்காத, நேராக பார்த்து நட, எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவார். ஒரு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனால், எங்கள் ஊரில் என்னை கூட்டிகிட்டு போனவங்க சொல்லுவாங்க, ஒரு ஆடு எப்போ தொலையும்? மெய்ப்பனுடைய சத்தத்தை ஃபாலோ பண்ணாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால், எங்கேயாவது ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் அதவே பார்த்துக்கிட்டு இருக்கும். பின் சென்ற ஆடுகள் எல்லாம் மந்தை முன்னாடி போயிடும், மெய்ப்பனும் முன்னாடி போயிடுவார். அப்புறம் பார்க்கும், ஐயோ என்ன நடக்குமே அப்படின்னு திகைச்சு போய் மியா மியான்னு கத்தும். ஆனால் அந்த மெய்ப்பன் அவன் தேடி வருவான். இந்த நம்பர் கூட ரொம்ப முக்கியம். 99 ஆடுகள் அவன் பட்சத்தில் இருக்கு, ஒரே ஒரு ஆடு காணா போச்சு. அந்த ஒரு ஆடை தேடி அவன் வருவான். அப்படித்தானே எழுதியிருக்கு 4ஆம் வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? எவ்வளவு நல்ல மெய்ப்பன்! நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் தேவன் அவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். நாம் சபையில் இருந்தோம்னா, அவருடைய சீசனாக இருந்தோம்னு சொன்னால், நாம் ஒருவேளை மந்தையோடு சேராமல் நாம் பராக்கு பார்த்துக்கிட்டு, அல்லது ஏதாவது ஒன்றில் பொருளாசை அல்லது உலகத்திலான உண்டான ஈர்ப்பு, நான் சொன்ன மாதிரி ஒரு அட்ராக்ஷனில், ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு ஈர்ப்பில் நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் தொலைஞ்சு போயிட்டேன்.
ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் தேவனுடைய அன்பு நல்ல மெய்ப்பன், அவர் தேடி வருவார். இங்கிட்ட அங்கிட்டும் பார்த்துட்டு, சரி உன்னை காணோம், எங்கே தொலைஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லி 99 ஆடை ஓட்டிட்டு போக மாட்டான். என்ன எழுதியிருக்கு? ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, பிதாவின் அன்பு, தொலைஞ்சு போன நம்மை தேடி கண்டுபிடித்து மந்தையில் சேர்க்கிற வரைக்கும் அவருடைய அன்பு நம்மளை தேடிக்கிட்டே தான் இருக்கும். ஆமென். கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஒரே ஒரு ஆடை எவ்வளவு தூரம் தேடி வந்தானோ, கண்டுபிடிச்ச பிறகு காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று சந்தோஷப்படுவான் அல்லவா? 5ஆம் வசனத்தில் தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, வாரன் வெர்ஸ்பியோட பிரசங்கத்தில் கேட்டேன் நான். அதுல கூட ஒரு வெளிப்பாடை சொல்றாரு. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஆடு எப்படி தொலைஞ்சு? அங்கங்க எட்டி பார்த்துச்சு, ஒரு உச்சியை பார்த்துச்சு அல்லது ஒரு தண்ணியை பார்த்துச்சு, அப்படியே நின்றுச்சு, போயிடுச்சு. இப்போ தொலைஞ்சு போன ஆடை கண்டுபிடிச்சு அதை தோளில் போட்டு, இந்த பக்கம் 2 முன்கால், இந்த பக்கம் 2 பின்கால், இதை இப்படி படிச்சுக்கிட்டு வந்தார்னா அது இனிமேல் தொலையுமா? தேவனுடைய அன்பு நம்மை தேடி கண்டுபிடிச்சு, எபிரேயர்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல, நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் என்னை சரியா அறிவார். என் பேரை சொல்லி கூப்பிடுவார். பிரபாகர், உன் பலகீனம் என்னன்னு தெரியும், நீ எப்படி தொலைஞ்சேன்னு தெரியும், உன்னைய நான் பத்திரமா இனிமே தொலையாதபடிக்கு முன்னங்காலையும் 2 காலையும் பிடிச்சுக்கிட்டு உன்னைய நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் உன்னைய தோளில் சுமந்து திரிகிறேன். அல்லேலூயா. அப்படியே லூக்கா யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இதுக்காக தான், நம்ம வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி ஞானத்தை கற்றுக்கொள்றது தான். யோவான் 10ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யாருக்கு? என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என்னை பின் செல்லுகிற ஆடுகளுக்கு. 27, 28 அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இப்போ அதை லூக்காவில் சம்மந்தப்படுத்தினீங்கன்னா, தொலைஞ்சு போயிட்ட நீயே, உன்னைய நான் இனிமே நம்ப முடியாது. முன்கால் 2 பின்கால் 2 போட்டு பிடிச்சுக்கிட்டேன், பத்திரமா கொண்டு போய் அப்பாட்ட, நல்ல மேய்ப்பன், இவனை கொண்டு வந்து சேர்த்துட்டேன், இவளை கொண்டு வந்து சேர்த்துட்டேன், அப்பாடா அப்படின்னு உட்காருவார். அது வரைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்பா யாரு? 29 அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அங்க என்ன வாஸ்தவம்? 10 யோவான் 10 முன்னாடி பிதாதான் காவல் காக்கிறவர், பிதாதான் ஓவரால் இன்சார்ஜ். நான் ஆடுனா என்னைய பிடிச்சுக்கிட்டு இருக்கிற கை இயேசு, இயேசுவை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற கை பிதா. அப்போ ஒரு பொருளை, சில சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, இதை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும், ரோட்டில் போட்டுறக்கூடாது, 2 கையில் பிடிச்சுக்கிட்டேம்மா பாருங்க. கையில் ஒருவேளை அது பணமாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், அதை 2 கையில் பிடிச்சிக்கிட்டு போச்சுன்னு சொன்னால் அது பத்திரமா கொண்டு போய் சேர்த்துரும். சின்ன பிள்ளை கூட. நாமளும் கூட வழி தப்பி போகிற ஆடுகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவ்வளவு தீர்க்கமாக சொல்கிறார், உன்னைய நான் பிடிச்சிருக்கேன்,
உன்னையும் என்னையும் சேர்த்து அப்பா பிடிச்சிருக்கிறார். ஒருவனும் ஒரு காலும் பறிக்க முடியாது. நித்திய ஜீவன் நாம அவரிடத்துல, அதான் நான் சொன்ன மாதிரி டெஸ்டினேஷன், அந்த எல்லைக்கு போய் அப்பாவினிடத்தில் நான் போய் சேரும் வரைக்கும் நல்ல மேய்ப்பன் என்னைய பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இப்போ முதல் இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லூக்கா 15க்கு திரும்ப வருவோம். பிரச்சனை என்னன்னா, இப்படி ஏதாவது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட், அதாவது தேவன் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு தேடி கண்டுபிடிக்கிறோன்னெல்லாம் சொல்லிட்டு நிறுத்திடக்கூடாது. அதனால தான் லூக்கா பொறுப்பாக 3 காரியங்களை அதில் எழுதுறாரு. 8ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருக்கு. லூக்கா 15:8 இரண்டாவது ஓமை. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுல இங்கிலீஷ்லேயோ அல்லது இன்னும் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்லேயோ 2-3 வேர்ஷனில் நான் படித்து குறித்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சதாக எழுதியிருக்கு. தேடி தேடி பார்த்துட்டு, சரி 10ல் 9 இருக்கு, 1 தொலைஞ்சு போச்சு, சரி கிடைக்கிற போது கிடைக்கட்டும்ட்டு ஒரு ஸ்திரீ இருக்க மாட்டாள். அதை குறித்து எப்படி எழுதியிருக்குன்னு சொன்னால், 10 வெள்ளிக்காசுங்கிறது கழுத்தில் போடப்படும் நெக்லஸ். காசு மாலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சகோதரிகள்? காசு மாலைன்னு ஒரு ஆபரணம் இருக்கு. அப்படின்னா 10 வெள்ளி காசை கோர்த்துருப்பாங்க. அதில் 1 தொலைஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? அதை நெக்லஸாக காசு மாலையை அணியவே முடியாது. மீதி இருக்கிற 9ம் கலண்டு தொலைஞ்சு போயிடும். அப்போ காசு மாலையில் உள்ள ஒரு வெள்ளிக்காசு அருந்து போயிருச்சுன்னு சொன்னால் எப்படி அந்த ஆபரணத்தை, காசு மாலையை அணிய முடியாது. ஆகையினால தொலைஞ்ச உடனே ஒரு ஸ்திரியானவள் தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை உன்னோட சேர்த்து மாலையாக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டு தான் மறுவேலை பார்ப்பா. அது ஒரு ஸ்திரீன்னு எழுதியிருக்கு. அதை வாரன் வெஸ்பி எப்படி சொல்றார், வேத ஆசிரியர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சபை, நாம மணவாட்டி, நம்முடைய மணவாட்டி, நாம சபையாக இருந்தோம்னு சொன்னால், சரியான சபையாக இருந்தோம்னு சொன்னால், அல்லது சரியான மூப்பர்களாக இருந்தோம்னு சொன்னால், வீட்டில் நீங்கள் சரியான தகப்பனாக இருந்தீங்கன்னு சொன்னால், வீட்டில் சரியான ஒரு தாயாக இருந்தீங்கன்னு சொன்னால், சண்டே கிளாஸ் நடத்துகிற சரியான சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்தீங்கன்னு சொன்னால், யூத் லீடராக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் யாரோ ஒருவர் தொலைஞ்சு போயிட்டாங்க. ஒரு காசு தொலைஞ்சிருச்சு. அதை தேடி கண்டுபிடித்து கழுத்தில் போடுற வரைக்கும் ஒரு ஸ்திரீ எப்படி தன் ஆபரணத்தை
போட முடியாம தவிச்சு உன்னை கண்டுபிடிச்சு கோர்த்து மாலை போடுவாளோ அதுபோல நாம் ஆத்துமாக்களை குறித்து என் மந்தையில் உள்ள ஆடுகளை குறித்து நான் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தேடி கண்டுபிடிக்கும் வரைக்கும் என்னுடைய அன்பு ஓயக்கூடாது. ஆமென். அதவே அவர் அந்த வாரன் வெஸ்பி எப்படி சொல்றாருன்னா, காசு ஒரு இன்னானிமேட் ஆப்ஜெக்ட், அது உயிருள்ள இது இல்லை. முதல்ல வாசித்தது ஒரு ஆடு, அது உயிருள்ள ஆடு, அது வழி தப்பி போச்சு, அறியாமையினால பராக் பார்த்துக்கிட்டு கெட்டு போச்சு. காசு அப்படி போய்க்குமா? காசுக்கு உயிர் இல்லை. அப்போ அதுலேயும் ஒரு ஞானத்தை என்ன ஆண்டவர் போதிக்கிறார்னா, நீ தப்பா இருக்கலாம், தொலைஞ்சு போன காசு மேல பழி போடாத. இதெல்லாம் எனக்கு சவாலா இருக்கு. நல்ல தகப்பனாய் நல்ல தாயாய் இருந்தேன்னா, நல்ல மூப்பராய் இருந்தேன்னா, நல்ல சபையாய் இருந்தேன்னா, தொலைஞ்சு போனா போ. அப்போ தொலைஞ்சு போன வெள்ளிக்காசா யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா, நீங்க சரியான மேய்ப்பராய் சரியான அந்த ஸ்திரியாய் சபையாய் இருந்தீங்கன்னு சொன்னா, ஆவியானவர் என்ன சொல்லுவார்? தேடி கண்டுபிடி. அவர்களை, அவங்கெல்லாம் பெருமைக்காரங்க, அவங்கெல்லாம் சபையை மதிக்கலை அல்லது என்னையை மதிக்கலை, போனா போட்டும் அப்படின்னு இருக்காத. தேவ அன்பினால் நிறைந்தவனாய் என் மேல என்ன தவறு இருக்கும்னு யோசித்து பாரு. தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது 10ஆம் வசனத்துல. இங்கேயும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம். இந்த கான்ட்ராஸ்ட் இன்னும் போகவே இல்லை. 99:1 எத்தனை காசு மாலை இருந்தது? 10. அதுல தொலைஞ்சு போன 1. நாம வெளிச்சம் பெறணும். நான் என்னை குறித்து சரியா நான் உணர்ந்தேன்னு சொன்னா, நான் தொலைஞ்சு போக மாட்டேன். தொலைஞ்சு போனாலும் என்னை தேடி தேவன் கண்டுபிடிப்பார். தேவன் எப்படி என்னை கண்டுபிடித்தாரோ அதே போல என் சபையை விட்டு, என் மந்தையை விட்டு, என் ஆளுகையை விட்டு தொலைந்து போன மற்றவர்களையும் நான் தேடுகிற மனுஷனாய் இருக்கணும். இதான் நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அதை உண்மையாலுமே நான் உணர்ந்திருந்தா நான் என்ன செய்வேன்? என்னை சுற்றி இருக்கிற யாரையும் குறித்து இவர்கள் பாவிகள் அல்லது இவர்கள் சத்தியத்தை இது பண்ணாங்க, என்னை அவமதிச்சாங்க, சபையை அவமதிச்சாங்க, போனால் போகட்டும்னு விட்டுறக்கூடாது. ஆவியானவர்கிட்ட போனால் ஆவியானவர் சொல்லுவார், அவங்க மேல ஒரு தப்பும் இல்லைப்பா, நீ என்ன தப்பு பண்ண? அடுத்து பின்னும் அவர் சொன்னது 11வது வசனம். 3வது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான்.
எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்போது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. மனம் திரும்புறதுன்னா என்ன தெரியுமா? மனம் திரும்புறதுன்னு சொன்னா, என்னுடைய நான் தான் 100க்கு 100 பொறுப்பு. இப்போ யோசித்து பாருங்க. இந்த கெட்ட குமாரன் எங்க அப்பா என்னைய சரியா வளர்க்கல, அல்லது எங்க அப்பா என்னைய நான் கேட்டிருந்தாலும் அவர் எப்படி எதுக்கு கொடுக்கலாம், அவர் என்னைய கண்டித்து வளர்க்கலை அப்படின்னு ஏதாவது சாக்கு போடனா அவன் மனம் திரும்பின மனுஷனா? இங்கே எழுதியிருக்கு. அந்த கான்ட்ராஸ்ட் அவர் காமிக்கிறார் வாரன் வெஸ்பி. என்ன, 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை நோக்கி, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை, கிவ் மீ மை ஷேர். எப்பெல்லாம் நான் எதையாவது ஒன்றை என்னுடையது அல்லது ரொம்ப சிம்பிள், ஒரு வீடுன்னு இருக்கு, 2 பிள்ளைங்க. தகப்பன் எத்தனையா பிரிப்பார்? அவர் 2ஆ தான் பிரிப்பார். என் பங்க என்கிட்ட கொடுங்கன்னு தானே கேட்குறேன். அப்போ எனக்கு வர வேண்டிய பங்கை எனக்கு தான்னு கேட்டது யாருடைய தவறு? 2 2 4ங்கிற மாதிரி சுயநலமாய் என் பங்க என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஒன்றும் அநியாயமாக கேட்கல, என் பங்க என்கிட்ட கொடுத்துருங்க. சுயநலம். எப்பெல்லாம் நான் எனது என்னுடையதுன்னு சிந்திக்கிறேனோ அப்போ நான் கெட்ட குமாரனாக இருக்கிறேன். நான் கெட்ட குமாரன் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்ட சீசன் இல்லை. மடத்தனமான சிந்தனை, அஞ்ஞானம். ஆவியானவர் உனக்குள் இருந்தால், சகோதரனே சகோதரியே, என் சுயநலம் எனக்கு தெரியணும். நான் எனக்கானதை தேடுகிறேன். நம்மிலே அநேகம் பேர் சபையில் இருந்தும் சீசர்கள் என்கிற போர்வையில் இருந்தும் கெட்ட குமாரனை போல் நான் எனது என்று எனக்கானதை தேடுகிற துன்மார்க்கராய் இருக்கிறோம். நீதிமொழிகள் 4 வாசித்தபோது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் சபையில் உட்கார்ந்துருக்கேன், உலகத்துக்கு தான் அழிவு, எனக்கு ஒன்றும் இல்லை. இது எவ்வளவு அபாயமான சிந்தனைன்னு பாருங்க, எவ்வளவு துன்மார்க்கம்னு பாருங்க. ஆனா அவன் மனம் திரும்பினதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, இருதயத்தில் அவனுக்கு புத்தி தெளிந்த போது. 17ஆம் வசனம் உங்களுக்கு தெரியுமா? when he came to his senses எழுதியிருக்கு.
அப்படின்னா பைத்தியம் பிடித்தவன் தான் புத்தி தெளிஞ்சது நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் ஒரு விதத்துல பைத்தியக்காரர்களா இருக்கிறோம். பணப்பைத்தியம், பாலிய இச்சையினால் வாலிபர்களுக்கு சொல்றேன், பைத்தியமா அலைகிறாயா அந்த பொண்ணு பின்னாடி. யோசித்து பாருங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ரட்சிப்புங்கிறது நாளுக்கு நாள் பிரகாசமாகிட்டு போகணும். முதல் இதில் இக்னரன்ஸில் ஆடு கெட்டு போச்சு. இரண்டாவது வெள்ளிக்காசு, அது வேணா சபையில் மற்றவர்களுடைய ஆளுகை செய்கிறவர்களுடைய தவறாக இருக்கலாம். இதில் நாம் என்ன சொல்லுவோம்? இந்த அவன் மனம் திரும்பினதுக்கு அடையாளம் என்னன்னா, அவன் தன்னுடைய பைத்தியக்காரத்தனத்திலிருந்து புத்தி தெளிந்து அவனுடைய குருட்டாட்டத்திலிருந்து பார்வையடைந்து அவனுடைய வணங்கா கழுத்திலிருந்து அவன் கீழ்ப்படிந்தவனாகி அப்பாவனிடத்துல போய் இப்படி சொல்லுவேன்னு தான் தீர்மானிச்சான். மனம் திருமணமா இல்லையாங்கிறது என்னுடைய இருதயத்தில் நான் எப்படி சிந்திக்கிறேங்கிறதற்கு யோசித்து பாருங்க. பரிசேயர்கள் தான் நாங்கள் இப்படி வாரத்தில் 3 நாள் உபவாசிக்கிறோம், தசம்பாகம் கொடுக்குறோம். நாம் மற்ற சபைகளை ஒப்பிட்டு பார்த்து நான் நல்ல சபையில் இருக்கிறேன், என் வாழ்க்கை துணையை புருஷனோ மனைவியோ இவளை விட நான் தேவலாம். அப்போ நாம் எந்த குரூப்பில் இருக்கிறோம்? ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் பாவிகள், இந்த பக்கம் பரிசேயர்கள். சீஷனா இருக்கிறவன் நீ இப்போ பரிசேயனா இருக்கிற. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். எப்பெல்லாம் நான் பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து அவங்கள விட நான் தேவலாம்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நாம் சீஷர்களாய் சிந்திக்கல, இயேசுவை போல் சிந்திக்கல. மனம் திரும்ப அவசியமில்லாத மனிதர்களாய் நாம் நம்மை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இப்போ தேவன் எப்படி நடத்துறாருன்னு பாருங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்தோம். அவன் வரும்பொழுது 20ஆம் வசனத்தில், அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கிலீஷில் எப்படி எழுதியிருக்குன்னு சொன்னால், அவன் கட்டி பிடித்து he hugged him, kissed him repeatedlyன்னு எழுதியிருக்கு இங்கிலீஷ் பைபிளில். தேவையில்லை, எடுத்து வாசித்து நேரத்தை போக்க வேண்டியதில்லை, நீங்கள் தியானிச்சு பாருங்க. இவன் சரியாய் மனம் திரும்பி வந்த உடனே அங்கிருந்து பிதா எதிர்கொண்டு வந்து கட்டிப்பிடித்து திரும்ப திரும்ப அவனுக்கு முத்தம் கொடுத்து. இப்போ இங்கேயும் ஒரு நல்ல வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மனுஷிகமாக ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு வார்த்தையை பார்த்து தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே அதோட நிறுத்திக்கிறோம். அன்பாக இருக்கிற தேவனுக்கு நீ என்ன செய்த? ஹவ் யூ ரெஸ்பாண்ட்? நீ எப்படி நடந்து கொண்டாய்?
இவன் தான் முடிவு பண்ணான், இவன் தான் மனம் திரும்பினான். ஐ வில் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் என் அப்பாவின் வீட்டுக்கு போவேன். என்னுடைய பங்கும் எழுதியிருக்கு இதுல. நான் மனம் திரும்பலைன்னா, நான் தேவனை தேடி அவரையோ அவருடைய வீட்டையோ தேடி வரலன்னா, தேவன் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும், தேவனுடைய வீட்டுக்கு நான் போகணும், என் அப்பாவின் இடத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லி தேவனையும் தேவனுடைய வீட்டையும் சபையையும் சபையில் உள்ள ஆவிக்குரிய ஆளுகைகளையும் அதிகாரங்களையும் தேடி ஒருவன் வரவும் வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம படிச்சிருக்கோம். அப்படி வரும்பொழுது அப்பா எப்படி அவனை நடத்துகிறாருன்னு சொன்னால், நம்ம பார்த்த மாதிரி என்னென்ன செய்யணும்னு சொல்கிறாரு. 22 தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். மோதிரம்ங்கிறது என்ன தெரியுமா? வாரன் வெஸ்பி சொல்றார், எனக்கு உற்சாகமா இருந்துச்சு. நாம எல்லாருக்கும் மோதிரம்னா கல்யாணத்தில் போடுற மோதிரம் தான் ஞாபகம் இருக்கு. ஆனா வேத வார்த்தையின்படி இங்கே லூக்கா ரெக்கார்ட் பண்ணுறதன்படி வேலைக்காரனா வந்திருக்கிறான். சரியா மனம் திரும்பி வேலைக்காரனா வச்சுக்கங்க என்னன்னு வந்திருக்கிறான். அவன் பேச விடாம அவன் பேச்ச முடிக்கும் முன்னமே, ஏய் இவன் என் மகன்டா, செத்து போனவன் உயிரோட வந்திருக்கிறான், அவனுக்கு முதல்ல மோதிரத்தை போடுங்க. இதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தேன். வாரன் வெஸ்பி பிரசங்கம் பண்றாரு. ஆனா இவர் சொல்றது சரிதானா? கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தேன். திருப்புங்க. ஆதியாகமம் 20 வேதத்தை தியானித்தேன். நான் ஒன்றும் பெரிய ஆவிக்குரியவன்னு நான் உங்களுக்கு சொல்லலை. என்னோடு சேர்ந்து நீங்களும் கிரமமாக தியானிச்சிங்கன்னு சொன்னால் நீங்களும் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம், இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம். புட் அ ரிங் ஆன் அப்படிங்கிறது நான் குறித்து வச்சுருக்கேன். சைன் ஆஃப் சன்ஷிப். ஆதியாகமம் 41 40 43 வரைக்கும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் இங்கே யோசேப்புக்கு பார்வோன் செய்தது எழுதியிருக்கு. 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். பார்வோன் யோசேப்புட்ட சொன்னது, உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. அப்போ ஏய், உனக்கு மேல நான் ஒருத்தன் தான் மேல, என் ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உனக்கு கீழே. இந்தா என்னுடைய முத்திரை பதித்த மோதிரம். அப்பனா யோசேப்பை பார்வோன் கனம் பண்ணது போல மனம் திரும்பி வருகிற என்னை, நீ என் வேலைக்காரன் இல்லை, நீ என் மகன் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மை மோதிரம் அணிந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்து நம்மை புத்திரர்களாய், சன்ஸ், பிள்ளைகளாய் அல்ல. என் வீட்டில் இருக்கிற 2 வயசு 5 வயசு பிள்ளைக்கும்
என்னுடைய மூத்த மகனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நாம சின்ன பிள்ளைத்தனமா நடக்கக்கூடாது. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் என்னைய மோதிரமிட்டு, அப்பா எப்படி கெட்ட குமாரனை மோதிரமிட்டு இனிமே நீ வேலைக்காரன் இல்லை என் மகன்னு சொன்னாரோ, எப்படி பார்வோன் யோசேப்பை கனம் பண்ணாரோ, அதுபோல தேவன் என்னை கனம் பண்ணி இருக்கிறார். நான் தேவனுடைய சபையிலே மகனாய் மகளாய் இருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இல்லை. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர் கெட்ட குமாரனையும் சொல்லுகிறார். பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இந்த கெட்ட குமாரனை குறித்து நாம் ஏற்கனவே பல கோணத்தில் தியானிச்சிருக்கிறோம். ஆனால் நான் இன்றைக்கு உணர்ந்தது, இன்றைக்கு உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறது, இந்த கெட்ட குமாரன் வீட்டில் கேளிக்கை நடக்குது, பாட்டு டான்ஸு பார்க்குறான், அவனால் உள்ள போய் சந்தோஷப்பட முடியல. எழுதியிருக்கு. 25ஆம் வசனம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு, அந்த வீடே கோலாகலமா இருக்கு, பாட்டு டான்ஸு, கொளுத்த கன்று அடிச்சிருக்கு. உள்ள நுழைஞ்சு, இவன் நல்லவனா இருந்தால் உள்ள நுழைஞ்சு, என்ன எங்க வீடே அமர்க்களமா இருக்கு, நானும் போய் சந்தோஷமா அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அங்க திராட்சை ரசம் பருகி கொளுத்த கன்றை சாப்பிட்டு ஆடுகிறவர்களுடனே பாடுகிறவர்களுடனே அவன் சந்தோஷமா இருக்கல. பரிசேயத்தனம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து வாசிப்போம். 27. அந்த வேலைக்காரர்கள் சொல்றாங்க, உங்க தம்பி வந்துட்டான்ப்பா. 28. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். இங்கேயும் மனசை பற்றி, என் இருதயம் எப்படி இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கணும். என்னால ஏன் வீட்டுக்குள்ள போய் அவங்களுடைய ஆடல் பாடல்ல கலந்துக்கிற முடியல? அழுகிறவர்களுடனே அழுங்கள், சந்தோஷமாயிருக்கிறவுடனே சந்தோஷப்படுங்கள். என்னால ஏன் ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுறத பார்த்து என்னால சந்தோஷப்பட முடியல? எனக்கு அப்பாவையும் தெரியல, அப்பாவினுடைய பிள்ளையாவும் நான் இல்லை. எவ்வளவோ கேவலமான மனுஷனாய் வீட்டுக்கு வெளியே இருக்கிறேன். சபைக்குள்ளே இருந்து கொண்டு இந்த மூத்த குமாரனை போல பரிசேயனாய், அன்பில்லாதவனாய், வீட்டுக்கு வெளியே இருக்கிறவனை போல சரியாய் ஆரம்பிச்ச நான் அப்படி கெட்டு போக முடியும்? தகப்பன் சொன்னது 31. மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். பார்த்தீங்களா? அப்பாவுனுடையதெல்லாம் என்னுடையதுன்னாரு இயேசு. நாம சரியா இருந்தோம்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லாமே என்னுடையது. சகரியா போனுடைய 86வது பிறந்த நாள் வெளிநாட்டில் அமெரிக்காவில் கொண்டாடி இருக்கிறாங்க. அப்போ பேசினவங்களையெல்லாம் நான் கேட்டேன், அவர் பேசுகிறதையும் கேட்டேன். அதில் ஆனி போனன் சிஸ்டர் அருமையாக சொல்கிறாங்க, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்னா, ஆண்டவர் எனக்கு சொந்தமாக இருந்தார்னு சொன்னால் கர்த்தர் கடவுளுடையது எல்லாம் என்னுடையது. If God is my father, the whole universe belongs to me. அப்போ நான் இன்னொருவரை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன்,
இன்னொருவர் சந்தோஷமா இருக்கும்போது நான் இருதயத்தை சுருக்கி இருக்க மாட்டேன். பாருங்க, சபையில் நாம் எப்படி பரிசேத்தனமாக இருக்க முடியும்? எப்படி கெட்டு போக முடியும்? உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். தேவனுடைய சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொன்னா என்னால தேவனுடைய ஜனங்களோடையும் சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படின்னா நான் சபைக்கு வெளியே தான் இருக்கேன். தேவனுக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் விரோதமாய் வெளியே நிற்கிறேன். வாரன் வெஸ்பி அருமையான கேள்வி கேட்கிறார். வெளியே நின்னவன் என்ன ஆனான்னு இங்க எழுதியிருக்கா? எழுதல. வெளியே நின்னவன் திரும்ப வீட்டுக்குள்ள போறதாக நாம நினைச்சோம்னா நல்லது. நீயும் நானும் மனம் திரும்பினா நான் எவ்வளவு மோசமான மனுஷனா இருக்கிறேன், மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன், பொறாமப்படுறேன், மற்றவர்களுடைய சந்தோஷத்தில் பங்கு பெற முடியல, சபையில் எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியல, தனியாய் நிற்கிற சகோதரனே சகோதரியே, கெட்ட குமாரனை போல வெளியே நிற்கிற மூத்த சகோதரனே, தயவுசெய்து அங்கே எழுதலை மூத்த குமாரன் என்னான்னு. ஆனால் நீங்களும் நானும் மனம் திரும்பினா நாம் உள்ளே போய் திரும்பவும் சந்தோஷப்படலாம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி, சமாதானம், சந்தோஷம். இதை பிரிக்கவே முடியாது. நான் நீதிமானாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பிரகாசமாகிக்கிட்டே இருக்கும். நடுப்பகல் சூரியன் வரைக்கும் பிரகாசிக்கிற நீதிமானாய் இருந்து நான் பத்திரமாய் நித்தியத்தை அடைவேன். அக்கிரமக்காரனாக இருந்தால் நான் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் மூத்த குமாரனை போல உள்ளே இருந்தவன் வெளியே வந்துட்டான், வெளியே போனவன் மனம் திரும்பி உள்ளே வந்துட்டான். முந்தினோர் பிந்தினோர் ஆயும் பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும். சீனியர் பிரதர் சபைக்கு வெளியே போயிடாதடா, மனம் திரும்பு, எல்லாரோடையும் சந்தோஷப்படுற அளவுக்கு நீ இரு. அப்படித்தான் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். சரி, இன்னும் நம்முடைய அந்த உறவு ஆண்டவரோடும் எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறதுன்னு, அந்த ஐக்கியத்தில் நமக்கு ஒரு நல்ல அந்த ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கே ஒரு உறவு இருக்கு, அது ஒரு புனிதமான உறவு. ஆமேன். அதே போல எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. அப்போஸ்தலர்களுக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. அந்த உறவை தக்க வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த உறவிலிருந்து நாம பிரிஞ்சிடக்கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய தன்மையை எப்படி நிதானிக்கணும்னு சொன்னா, ஹவ் இஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் மை லார்ட்? என் ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு? அந்த உறவு தான் முக்கியமானது, புனிதமானது. அந்த உறவை யாரும் வெளியே பார்க்க முடியாது. இப்போ நானும் என் மனைவியும் வீட்டில் எப்படி இருந்தோங்கிறது உங்களுக்கு எப்படி யாருக்கும் தெரியாது. ஆனால் வீட்டுக்கு சொந்தக்காரர் ஒருவர் இருப்பார். இவ்வளவு நேரம் நாம் தியானித்தபடி எல்லாத்துக்கும் பெரியவர் ஒருவர் இருப்பார். அவருக்கு தெரியும், குமாரனுக்கு தெரியும். பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருந்தது போல நீங்கள் ஒன்றாய் இருக்கணும்னு ஆண்டவர் பாரப்பட்டு ஜெபிச்சார்.
புருஷன் மனைவி நீங்கள் 2 பேரும் நானும் அப்பாவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்கள் இருக்கணும்னு அவர் நமக்காக ஜெபித்தார். அதை நான் தக்க வைத்து கொண்டேன்னா என்னுடைய குடும்ப உறவு சரியாக இருக்கும், தேவனோடு உறவும் சரியாக இருக்கும். இதில் எது முந்தினது எது பிந்தினதுன்னு சொன்னால், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி தேவன் ஒளியாக இருக்கிறார், அப்புறம் தேவன் அன்பாக இருக்கிறார். ஃபஸ்ட்டு வெளிச்சம், அதுக்கு பிறகுதான் அன்பு. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எல்லாம் வேத வார்த்தையில் தான். பவுலை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அந்த மனுஷன்ட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 15 லூக்கா 15 சொல்லியிருக்கிற மாதிரியே சந்தோஷமாயிருங்கள், ரிஜாய்ஸ் ரிஜாய்ஸ். லூக்கா 15 7 முறை சந்தோஷத்தை குறித்து எழுதியிருக்கு. நான் குறித்து வச்சிருக்கிறேன், நேரம் இல்லை, நீங்க கண்டுபிடிங்க. அதே போல இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் எத்தனையோ முறை அவர் ரிஜாய்ஸ் இன் த லார்ட், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள்னு திரும்ப திரும்ப சொன்ன ஒரு நிருபம். இதில் இந்த பவுல் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. முதல் அதிகாரத்தில் 21, 22, 21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். எதை தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஆசையா இருக்கு ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு. ஆனா நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஒவ்வொரு தகப்பனும் தாயும் ஒவ்வொரு மூப்பரும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் ஒரு குடும்பம், ஒரு சபை? அவ்வளவு பவுல் ஆண்டவரோடு நெருக்கமாய் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். இது என்ன கான்டெக்ட்ல சொல்றாருன்னு சொன்னா, சிறைச்சாலையிலிருந்து சொல்றார். எப்பனாலும் அவர் சிரச்சேதம் பண்ணப்படலாம். 29, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்காக மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. யோசித்து பாருங்க, சிறையில் இருந்துக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் சாகிறது ஆசையா இருக்கு, ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன், உங்களுக்காக தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு நிச்சயித்திருக்கிறேன். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நான் எனக்காக நான் வாழலை, உங்களுக்காக தான் வாழ்கிறேன். சகரியா பொருனுடைய பிரசங்கமும் அந்த தேங்க்ஸ் கிவிங்கில் 86வது பிறந்த நாளில் கேட்டேன். அவரும் இதே வார்த்தையை சொல்கிறார். எந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, சிறு வயசில் அவருக்கு வந்த அபாயங்களை எல்லாம் சொல்லிட்டு, ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமாய் நான் இருக்கணும், உமக்கு பிரயோஜனமாக இருந்தால் எனக்கு எத்தனை ஆயுசு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கும் நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு தான் நான் இருக்கிறேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். எனக்கும் என் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கு? அதே நேரத்தில் ரியலிஸ்டிக்காக எனக்கு வந்த உபத்திரவமே தான் உங்களுக்கும் வரும், இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இந்திய தேசத்தில்
கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எத்தனையோ அபாயங்கள் நமக்கு வந்தாலும், எத்தனை அதிகாரங்கள் ஆளுகைகள் வந்தாலும், எனக்கும் என் ஆண்டவருக்கும் இருந்த உறவு இருந்தா நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், இரத்த சாட்சியாய் மரித்தாலும் சந்தோஷமா இருக்கணும். பவுலை போல ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ்ன்னு சொல்லணும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருங்கள்னு சொல்லணும். இது அவருடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப். இந்த மனுஷன் அப்படியே திருப்புங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அவருக்கும் மற்றவர்களோடும் இருந்த அந்த ஐக்கியம் எப்படி இருந்தது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். இப்படிப்பட்ட ஆண்டவரோடு அந்த நல்ல உறவில் இருந்த அந்த தேவ மனுஷன் சபையை பார்த்து என்ன சொல்றார்? எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் 15. அப்போ ஒரு புருஷனும் மனைவியும் வேறே சிந்தையாய் இருக்க முடியும். ஆமேன். 2 மூப்பர்கள் வேறே சிந்தையாய் இருக்க முடியும். இந்த சரீரம் எப்படி 2 சரீரம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு உயிர், ஒவ்வொரு உடம்பு இருக்கோ, அதே போல நாம சரீரத்தில் இருக்கிற வரைக்கும், நாம நித்தியத்தை போய் சேர்ற வரைக்கும் நான் இன்னொருவரோடு ஒன்றாய் இருக்க முடியாது. கருத்து வேறுபாடுகள், டிஃபரன்சஸ் இருந்துதான் ஆகும். ஆனா பவுல் சொல்லுகிற புத்திமதி சபைக்கு என்ன அப்படின்னா, 16, நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஒரே சிந்தை என்ன? இயேசுவின் சிந்தை. தாழ்மையாய் தனக்கானதை தேடாமல் இருக்கிறது. அப்படி இருந்துட்டோம்னு சொன்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் தேவன் நம்மை ஒற்றுமையாக்குவார். சாத்தானுக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. குடும்பத்தை பிரிக்க முடியாது. ஆனா எப்ப நான் ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாதிரி திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான்னா, அவன் தந்திரமாய் புருஷன் மனைவி உறவை பிரிப்பான், சபையில 2 மூப்பர்களை பிரிப்பான். இந்த தந்திரங்களை எல்லாம் நாம் அறிந்திருந்தோம் சொன்னா, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருப்போம். இயேசுவே, உம்மை போல் சிந்திக்க, உம்மை போல் தாழ்மையா இருக்க, உம்மை போல் எனக்கானதை தேடாமல் இருக்க உதவி செய்யுங்க. 17ஆம் வசனத்துல, சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்போ பவுல் எவ்வளவு பிராக்டிக்கலா பேசுறாருன்னா, என்னைய பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற என்னை போல நடக்கிறவர்களை பின்பற்றுங்க. யாரெல்லாம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயு, தீத்து, எப்பாப்பிராத்து, இவர்களெல்லாம் எப்ப நான் எனக்கானதை தேடுகிறேனோ அப்போ 19ஆம் வசனம், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படின்னா அதை சரியா வழங்கிக்கொள்ளணும். தேவ அன்பு, தேவனுடைய வீடு, தேவன் வாசமாயிருக்கிற சபை. எப்பெல்லாம் நான் எனக்கானதை தேடுகிறேனோ, நான் என்னுடைய மகிமையை தேடுகிறேன், என்னுடைய முடிவு அழிவு. நீதிமொழிகளில் நான் ஆரம்பத்தில் வாஸ்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். வாரன் வெஸ்பி அதையும் வெளிப்பாடாக சொல்றாரு.
2 மனிதர்களை பளிச்சுன்னு காட்டினார் அந்த பிரசங்கத்தில். யோசித்து பாருங்க. காட்டி கொடுத்த யூதாஸ் அவன் புறப்பட்டு போனான். அப்பொழுது இரவாய் இருந்தது. அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? ராம் முழுவதும் ஜெபித்து 12 சீசர்களை தெரிந்து கொண்ட யூதாஸ் உதய சூரியனை போல ஆரம்பித்த மனுஷன் கடைசியில் அவன் காட்டி கொடுத்த போது வெளியே புறப்பட்டு போனான். அது இரவாய் இருந்தது. He ended up in darkness. அடுத்து சவுலை காண்பிக்கிறார். சவுல் ஆரம்பிக்கும் போது அவ்வளவு தாழ்மையான மனுஷன். ஆனா அவனுடைய முடிவு எப்படி இருந்தது? தற்கொலை செய்து கொண்டு. அப்போ தேவனை நாடாமல் சூனியக்காரியையும் தேடின மனுஷன் கடைசியில் அவனும் தன் உயிரை தானே மாய்த்து கொண்ட இருளில் முடிவடைந்த மனுஷன். வேதத்தில் எல்லாரும் நமக்கு படிப்பினையாக எழுதியிருக்கு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? காலை சூரியனை போல இருக்கணும். ஒருபோதும் காரிருள்ள நான் முடிவடைந்துடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை யூதாசை போல இரவிலே முடிவடையக்கூடாது. சவுலை போல தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். உங்களுக்கு தெரியுமா, நீதிமான்களாக இருந்தால் நம்ம தைரியமாக இருப்போம், சிங்கம் போல இருப்போம், யாருக்கும் பயப்பட மாட்டோம், ஆளுகைக்கு பயப்பட மாட்டோம், அரசாங்கத்துக்கு பயப்பட மாட்டோம், மனுஷருக்கு பயப்பட மாட்டோம், சிங்கம் போல இருப்போம். துன்மார்க்கமாக இருந்தால் எல்லாத்துக்கும் பயப்படுவோம். மனுஷருக்கு பயப்படுவோம், எதிர்காலத்துக்கு பயப்படுவோம், நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுவோம், அரசாங்கத்துக்கு பயப்படுவோம். இல்லை, பவுல் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் எப்படி ஆண்டவரோடு உறவு வைத்திருந்தாரோ, அந்த உறவு அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததோ, என்னோட சேர்ந்து நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்கிறார். இதுதான் எனக்கு சவாலாக இருக்கு. லூக்கா 15 வாசித்த அந்த 3 உவமைகளையும் சிந்திச்சு பாருங்க. அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம். நாம் ஒருபோதும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லாத தொலைஞ்சு போன ஒரு ஆடாக இருக்கக்கூடாது. தனக்கானதை தேடுகிற எல்லா மனிதர்களும் லோனர்ஸ். லோனர்ஸ்னா LONER ஆங்கில வார்த்தை. லோன், அலோன். மாறாக வெளிச்சத்தின் பிள்ளைகள் தேவனோடும் தேவனுடைய ஜனங்களோடும் சந்தோஷமாய் இருப்பார்கள். ஆமேன். நம்மளை நாம் நிதானிப்போம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எல்லாரிலும் பெரியவர், வாசல் காக்கிறவர், மேய்ப்பனுக்கு வாசலை திறக்கிறவர். இயேசுவே, நீர் நல்ல மேய்ப்பன். ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னீர். உம்முடைய சத்தம் கேட்கிற ஆடுகளாய் நாங்கள் வாழ்நாள் முழுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மூத்த குமாரனை போல நாங்கள் வெளியே நின்று விட வேண்டாம். தேவனுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து தேவனுடைய பிள்ளைகளோடு பாட்டும் டான்ஸும் விருந்தும் இருக்கிற சந்தோஷத்திலே, நீதி, சமாதானம், சந்தோஷம் உடைய தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இரக்கமாயிரும். எங்களுக்கு கொடுத்த நல்ல வேத வார்த்தைக்காக, வெளிப்பாட்டுக்காக நன்றி. நாங்கள் பத்திரமாய் உம்முடைய தோளிலே இருக்க உதவி செய்யுங்க.
எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும். உம்முடைய அதிகாரம் இருப்பதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.